2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணையும் என்று சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக நடக்கும் என்று சசிகலா மீண்டும் சூளுரைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பெரியாரினுடைய 146வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் பெரியாருடைய உருவப்படத்திற்கு சசிகலா அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக விரைவில் ஒன்றிணையும், அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்பட்டு ஆட்சி அமைக்கும் என்று அவர் சூளுரை தெரிவித்திருந்தார். இதே போல சென்னை தேனாம்பட்டியில் இருக்கக்கூடிய பெரியாருடைய சிலைக்கு திருவுருவ படத்திற்கு மலர் தூவிய ஓ பன்னீர்செல்வம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல அதிமுக மலரும், அனைவரும் ஒன்றிணையும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது சசிகலாவின் ஆதரவாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே அதிமுக விரைவில் ஒன்றிணையும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தஞ்சையில் பேசிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் பேசும் பொழுது கூட பிப்ரவரி மாதத்திற்குள்ளாகவே அதிமுக ஒன்றிணையும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது எடப்பாடி பழனிசாமி உள்ளடக்கிய ஒரு அதிமுக என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருப்பது நம்மால் பார்க்க முடிந்தது. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஆரம்பத்தில் இந்த ஒன்றிணைப்புக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒன்றிணைப்பு குறித்து, ஒருங்கிணைப்பு குறித்து நாம் கேள்வி எழுப்பினால் அவர்கள் பதில் சொல்ல மறுத்திருக்கிறார்கள். மறைமுகமாக அதிமுக தலைமை இபிஎஸ் இடத்திலிருந்து சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அல்லது டிடிவி இவர்கள் மூவர் குறித்தும் எந்தவித கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் என்று அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சர்கள் நாம் கேட்ட எந்த கேள்விக்குமே அவர்கள் பதில் கூற மறுத்திருக்கிறார்கள். முன்பு எல்லாமே சசிகலாவோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு குறித்து ஏதாவது பேசினால் நாம் கேட்டால் அதற்கான பதில்களை அவர்கள் உடனடியாக கருத்து மூலமாக எதிர்கருத்தை தெரிவிப்பார்கள். அதிமுக ஒருங்கிணைப்பதற்கான, அந்த ஒன்றிணைவதற்கான வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் தெரிவித்து வந்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது சசிகலாவும் பேசியிருக்கிறார். அதே போல ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த காலம் என்பது விரைவில் வரும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் பேசக்கூடாது என்று அதிமுக தலைமை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஒன்றிணைப்பு குறித்து அதிமுகவிலிருந்து யாரும் பேச மறுத்திருக்கிறார்கள். சசிகலாவிற்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்திற்கோ அவர்கள் பதிலளிக்க விரும்பவில்லை என்பதெல்லாம் அவர்கள் சொன்ன தகவல் நமக்கு. அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களிடம் இது குறித்து கேட்டோம். ஆனால் அது குறித்து, அந்த இணைப்பு குறித்து எந்த விதமான கருத்தும் வேண்டாம், பேசவும் வேண்டாம் என்று அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.